தமிழ்நாட்டில் வந்து கடலூர், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் வந்து முந்திரி அதிகமாக விளையுது. இந்த முந்திரியை வந்து நல்ல லாபம் எடுக்கிறதுக்காக விவசாயிங்க அதை எப்படி வந்து அதனுடைய விளைபொருளை மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு விற்கலான்றதுக்காக இந்த எக்ஸிபிஷன் வச்சுருக்கோம். இந்த முந்திரி வந்து நிறைய வகையான விளைபொருள் கிடைக்குது. இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த பிஞ்சியிலிருந்தே கூட எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். காய்கறியாக உள்ளே இருக்கிற பருப்பை எடுத்து அசைவ பொருட்கள் தயார் பண்ணுற போது இதிலிருந்து நல்ல சத்துள்ள ஒரு பொருள் கிடைக்கும். அடுத்தது இந்த பழம் இருக்குது. இந்த பழத்திலிருந்து இதனுடைய அடியில் இருக்கிற காம்பு தான் பழமாக இருக்கும், இது மேலே கொட்டையாக இருக்கும். இந்த பழத்திலிருந்து ஜூஸ் தயார் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ஜூஸ் தயார் பண்ணி இதை இப்போ தற்போது சாப்பிடுவாங்க நேரடியாக. அதுக்கப்புறம் இதை தயார் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுருந்து விளையாத காலத்தில் இதை பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த நட்ஸ் வந்து இதுதான் கொட்டை, முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கொட்டை வந்து 3 வகையாக தரம் பிரிப்பாங்க. இது வந்து முதல் தரம், இது 2வது, இது 3வது. இதுக்கப்புறம் இந்த நட்ஸை தான் வந்து இயந்திரங்கள் மூலம் உடைப்பாங்க. உடைச்சி இந்த மாதிரி ஒரு பருப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த தோல் எல்லாமே முந்திரியிலேருந்து பயனளிக்கும். இதுலேருந்து கொட்டையிலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பல்வேறு வகையான முந்திரி தரப்படுத்தப்பட்ட பொருள் இருக்குது. இது ஏற்றுமதி தரம் வாய்ந்தது. இந்த 180 180 ஏற்றுமதி தரம் வாய்ந்தது. இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டிலேருந்து அதிக அளவில் ஏற்றுமதி ஆகுது. இதில் நிறைய ஒரு 20 வகையான முந்திரி விளைபொருள் இருக்குது. அப்புறம் இப்போ சமீப காலங்களில் இதை நறுமணம் ஊட்டி பெப்பரு, மிளகு, தக்காளி இந்த வாசனை எல்லாம் ஊட்டி இப்போ பண்ருட்டியிலேருந்து இது நிறைய செய்கிறாங்க. இது வந்து ஏற்றுமதியும் ஆகுது, உள்நாட்டிலேயும் விற்குது. நல்ல வருமானமும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண கொட்டை வந்து 100 ரூபான்னு பதப்படுத்தி பிரித்து விற்கிற போது இது 1 கிலோ 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இல்லை இது இந்த மாதிரி எதுக்கு இந்த எக்ஸிபிஷன் வைக்கிறோம்னா இது எல்லா விவசாயிகளையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த விவசாயம் அதிக லாபம் அடையிறதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு முதல்வர் வந்து இதில் ரொம்ப அக்கறை செலுத்தி இந்த மாதிரி மாவட்டந்தோறும் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வைக்கிறோம்.